நாங்க எப்பயுமே சிந்தனையில நன்றாக வச்சுக்கொள்வோம். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே பாவங்களை விடவும் நன்மைகளை விடவும் பாவங்கள் அதிகரிச்சு சோதனைகள் இறங்கிட்டு, இப்ப இந்த சோதனையில நாங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கு. கண்ணியமானவர்களே, 23 லட்சம் முஸ்லிம்கள் நாங்க யாரும் மறந்துடக்கூடாது. நாங்க இப்ப செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் அஸ்ஸப்ரு அலல் பலா, ஏற்பட்ட இந்த சோதனையில பொறுமையாக இருக்கிறது மிக முக்கியமான ஒரு அமல். இன்றைக்கு அந்த அமல சமூகத்தில் பார்க்கிறதுக்கு மிச்சம் கஷ்டமாக இருக்கு. ஒவ்வொருத்தருடைய பேச்சுவார்த்தைகள், ஒவ்வொருத்தருடைய நடத்தைகள், ஒவ்வொருத்தருடைய செயற்பாடுகள் அல்லாஹுடைய அந்த கதிரை, அல்லாஹுடைய நாட்டத்தை கடிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மாறி இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். கனிமானவர்களே, சபுர் என்றது நல்லா விளங்கிக்கோங்க, மிக முக்கியமான ஒரு அமல். இந்த அமலுக்குண்டான கூலி என்ன தெரியுமா? யாருக்காவது சொல்லேலுமா? பொறுமைக்குண்டான கூலி. யாருக்கும் சொல்லலாம். ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல 3 விதமான அமல்களுக்கு அதனுடைய கூலிய வரையறையிட்டு இப்படித்தான் என்று சொல்லல. அதுல நல்லா கேட்டுக்கோங்க. முதலாவது அமல் என்ன தெரியுமா? அல் அஃபு, மனிதர்களை மன்னிக்கிறது. மிக கஷ்டமான ஒரு அமல். மற்றவனை மன்னிக்க ஒரு நாளும் மனசு வராது. இதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் அஃபா, யார் இந்த தயாளத்தன்மையோட மன்னித்து, வ அஸ்லஹ, பிழைகளை அப்படியே சீர்திருத்தி உலகத்தில் வாருவாரோ, ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், இவருடைய கூலி அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. எவ்வளவு யாருக்கும் தெரியாது. அது மௌத்தாகித்தான் பார்க்கணும் அதனுடைய கூலிய. இரண்டாவது அஸ்ஸௌம், நோன்பு. ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஸ்ஸௌமு லி, நோன்பு எனக்குரியது, வ அனா அஜ்ஸி பிஹி, அதற்கு கூலியாக நான் கூலி கொடுக்கிறேன். எவ்வளவு கூலி, எவ்வளவு விசாலம், எத்தனை மடங்கு யாருக்கும் தெரியாது. மூன்றாவது அமல் என்ன தெரியுமா? அஸ்ஸப்ர், பொறுமை. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், இந்த பொறுமையாளர்களுக்குண்டான கூலி இருக்குதானே, பிகைரி ஹிசாப், இது ஒரு எல்லையற்ற, யாராலும் கணக்கெடுக்க முடியாத, மட்டிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பொறுமையாளர்களுக்கு கூலி கொடுப்பான். கண்ணியமான சகோதரர்களே, அதனால தான் குர்ஆன்லயும் நிறைய நன்மாராயங்கள் வந்திருக்கு. ஹதீஸிலையும் கூட பஷாரத் என்ற வார்த்தை, நன்மாராயம் என்ற வார்த்தை இந்த பொறுமையாளர்களுடைய விஷயத்துல அதிகமாக வந்திருக்கு. ஏன்? ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடிய நேரத்தில் சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். அதுல பொறுமையாக இருக்கணும். சரி, இப்ப இந்த ஏற்பட்ட கஷ்டம், சோதனை இருக்குதானே, நல்ல வேலைங்க ஒவ்வொருத்தரும். இந்த சோதனையை பயன்படுத்தி மனிதர்கள், இந்த சமுதாயம், மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க 4 வகையாக பிரியும். அதுல ஒவ்வொருத்தரும் யோசிங்க, நாங்க எந்த கட்டத்தில் இருக்கிறோம். அது பாதிக்கப்பட்டவங்களும் சரி, பாதிக்கப்படாதவங்களுக்கும் சோதனைகள் இருக்கு. அதுல நாங்க எந்த வகைன்னு நாங்க இப்ப எங்களோட சிந்தனையில கொண்டு வருவோம், மெமரிக்கு கொண்டு வருவோம். அதுல முதலாவது வகை சொல்லுவாங்க தெரியுமா? அல் ஜாஸிஉ, ஒரு சோதனை வந்தா கடிந்து கொள்ளக்கூடியவர்கள். அவருக்கு அந்த சோதனை வந்தா அது சோதனை
இல்ல, கோபப்படுறாரு, கடினமான வார்த்தைகளை பேசுறாரு. அட எங்களுக்கு இந்த சோதனை வரணுமா? நாங்க காலாகாலம் சோதிக்கப்படுறோம். ஒவ்வொரு வருஷத்திலும் 2-3 ட்ரிப் எங்களுக்கு தான் வெள்ளம் வருது. நல்ல கெட்டவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வரதில்லை. இந்த சோதனைகள் எங்களுக்கு வரணுமா என்று கடிந்து கொள்ளக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்விடத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் இல்லாமலாக்கி தோடுபடியாக ஆக்கினார். என்ன சோதனைகளுடைய நேரத்தில் கடிந்து கொள்ளக்கூடியவர்கள் அல் ஜாஸிஉ என்று சொல்லுவாங்க. கண்ணியமானவர்களே, எங்கள்ல எது லாபம் இருக்கி, எங்களுக்கு பின்னால என்னத்த நஷ்டம் இருக்கி என்றதை அல்லாஹ் தஆலா நல்லா விளங்கினவன். சில நேரத்துக்கு இது ஒரு சோதனையாக இப்படி விளங்கும், கஷ்டமாக விளங்கும். அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா பல நலவுகள் அல்லாஹ் தஆலா பொருத்தி அதோட ஜாயின் பண்ணி வச்சிருப்பான். இதற்கு கீழால ஒரு சம்பவம் உண்டு, பதிவு செய்யலாம். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ஒரு பெண் வந்து சொல்றா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பள்ளிவாயல் இருக்கிறாங்க. அந்த பெண் ஓடோடி வந்து சொல்றா, அரப்புக வாலிமுன் அவ் ஆதிமுன், உங்களோட ரப்பு அநியாயக்காரனா அல்லது நீதமானவனா? உடனடியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க வந்து, ரப்பி என்னுடைய இரட்சகன் நீதமானவன், வலா யஸ்லிமு அஹதா, யாருக்கும் கடுகளவும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யறதில்லை. இப்ப இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய பிரயாணம் கூட்டம் வாராங்க. 10-12 பேர் ஓடோடி வாராங்க. ஓடோடி வந்து அந்த பெண் சொல்றா. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, ஏன் இப்படி சொல்றாங்க? அந்த பெண் சொல்றா, என் கணவன் இறந்துட்டார், 2 குழந்தைகள் எனக்கு இருக்கு, நான் ஆடைகளை தைச்சி அதை கொண்டு போய்த்து பஜார்ல விற்பனை செஞ்சுதான் நான் வாழ்ந்து வாரேன். இப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் இந்த ஆடைகள் எல்லாத்தையும் தைத்து ஒரு பையில போட்டு நான் வெளியில வரக்கூடிய நேரத்தில் ஒரு பறவை வேகமாக வந்து, கழுகு போன்ற ஒரு பெரிய பறவை வந்து என்னுடைய அந்த பேக், அந்த பைய அப்படியே தூக்கி கொண்டு சென்று விட்டது. நான் என்னுடைய பிள்ளைகளும் எப்படி சாப்பிடுறது? பசியோடு கஷ்டத்தோடு வாழ்றோம். அதனால தான் நான் இப்படி கேட்டேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த பிரயாண கூட்டம் ஓடோடி வந்து உடனடியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையில 100 திர்ஹங்களை ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க. 12 பேர் கொடுத்து சொல்றாங்க, நாங்க ஒரு நாள் இந்த இதுக்கு முன்னால ஒரு கடல் பிரயாணத்துல வந்தோம். கடுமையாக காத்து வீசிச்சு, மழை, கடுமையாக காத்து, புயல், கப்பல் பிறல பாக்குது. உடனடியாக நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க நேர்ச்சி வச்சோம். நாங்க நல்ல ஆரோக்கியமாக எந்தவித ஆபத்தும் இல்லாம நாங்க ஊருக்கு திரும்பினா ஒவ்வொருத்தரும் நாங்க 100 திர்ஹங்களை நாங்க ஹதியா சதக்கா செய்வதாக நாங்க நியத்தி வச்சோம். இதோ இந்த இடத்துல இறக்கி தேவையானவர்களுக்கு கொடுத்துடுங்க என்று சொல்லி உடனடியாக கொடுக்கிறாங்க. உடனடியாக அவங்க சொல்றாங்க, நாங்க அந்த பிரயாணத்தில் ஈக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பறவை ஒரு பெரிய பிடவைகளை தேய்த்த பிடவைகளை கொண்டு வந்து அப்படியே எங்களுடைய கப்பல்ல போட்டுச்சு. உடனடியாக நாங்க என்ன செஞ்சோம், அது அப்படியே அந்த பையை எடுத்து அப்படியே கிழிச்சு இருக்கக்கூடிய புடவை எடுத்து எங்களுடைய கப்பல்களை அப்படியே நாங்க மூடிக்கொண்டோம். ஆரோக்கியமாக நாங்க வந்து கடல்ல இருந்து வந்து நாங்க ஆரோக்கியமாக தரையிறங்கினோம். அதுதான் இந்த சதக்காண்டு சொல்லி உடனடியாக கொடுத்தாங்க. உடனடியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த பெண்ணை திரும்பி பார்த்து சொன்னாங்களாம், ஏ பெண்ணே, அத்தஜஅலீனஹு வாலிமா,
இந்த எங்களுடைய இறைச்சைகளை நீ அநியாயக்காரன் என்று சொல்கிறாயா? என்னுடைய இரட்சகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? யுதாஜிருகி ஃபில் பர்ரி வல் பஹர், கடல்லேயும் தரையிலேயும் அல்லாஹ் உனக்கு வியாபாரம் செய்து தருகிறான். அந்த பறவை வந்து கொடுத்தது உனக்கு அநியாயத்துக்கு அல்ல, அது ஒரு வியாபாரம், அல்லாஹுடைய வியாபாரம். உனக்கு பாரு சொன்னாங்க, விளங்கப்படுத்தினாங்க, இந்த பைக்கு பகரமாக, இந்த துணிக்கு பகரமாக எத்தனை 1000 திர்ஹங்கள் உனக்கு சேர்ந்திருக்கி. கண்ணியமானவர்களே, சில நேரத்தில் நாங்க மெமரியில வச்சு முன்னுக்கு வச்சு பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அது கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும், புத்திக்கு படாது. ஆனா அதுலுக்கு அல்லாஹ் பல நலவுகளை அல்லாஹ் மறைச்சு ஜோயின் பண்ணி தான் வச்சிருக்கிறான். இது மனிதர்களாக எங்களுடைய புத்திக்கு படாது. அப்ப நாங்க ஒரு நாளும் அல்லாஹுடைய கதிரை கடிந்து கொள்ளக்கூடாது. இது அல்லாஹுக்கு மிக வெறுப்பான ஒரு செயல். இரண்டாவது சொல்லுவாங்க அஸ்ஸாபிரூன், பொறுமையாளர்கள். ஏதோ குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கின்றதற்காக வேண்டி பொறுமையாக இருக்கிறாங்க, இவர்களுக்கும் கூலி இருக்கு. அல்லாஹ்வுடைய கதிரை மறுக்காம இது ஏதோ அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினது என்று நம்பி பொறுமையாக இருந்து கொள்வாங்க. இது இரண்டாவது கூட்டம். மூன்றாவது ஒரு கூட்டம் சொல்லுவாங்க அர்ராபூன், ஏற்பட்ட சோதனை இருக்குதானே, அந்த சோதனையை எந்த விதத்தில் அவங்க பார்ப்பாங்கண்டா, அட இது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான், இது அவன் தான் அதை இல்லாமலாக ஆக்கணும், ஏதோ இதை நாங்க உள்ளத்தால எழுதுவாங்க, யதஹம்மலூன ஷதாயித பிதீபின் நஃப்ஸ், உளப்பூர்வமாக எந்தவித மாற்று கருத்தும் இல்லாம உளப்பூர்வமாக இந்த சோதனையை உள்ளத்துல ஏற்றுக்கொள்வாங்க. சந்தோஷம், ரைட், அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான், அவன் தான் இல்லாமல். இது அந்த பொறுமையை விடவும் ஒரு அந்தஸ்து கூட அப்படின்னு மார்க்கறிஞர்கள் எழுதுவாங்க. ராபு அதை பொருந்திக் கொண்டு. நாலாவது, இது மிக கஷ்டமான ஒன்று. மார்க்க அறிஞர்களும் சொல்லுவாங்க, வாழ்க்கையில இப்படியாப்பட்ட ஆட்களை பார்க்கிறது, இப்படியாப்பட்ட மக்களை பார்க்கிறது மிக அரிதாக இருக்கும். அஷ்ஷாகிரூன அலல் பலா, சோதனை ஏற்பட்டுட்டு வீடெல்லாம் தண்ணி, வீடு இல்ல, கூலி வீடு, வெளியே போக சொல்லிட்டாங்க, போறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்ப இவங்களுடைய உள்ளம் என்ன தெரியுமா சொல்லும்? அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும், இது ஏற்படுத்தினது அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அந்தஸ்து உயர்த்துறதுக்காக வேண்டி, அந்தஸ்துகளை உயர்த்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தின ஒன்று. இந்த நேரத்தில் யாருடைய உள்ளம் நன்றி செலுத்துமோ அல்லாஹுக்கு, கண்ணியமானவர்களே நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உண்மையிலேயே இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல். நிச்சயமாக இந்த பொறுமைக்கு சொர்க்கம் அதனுடைய வரையறை ஒன்றும் இல்லை. சரி, இது எப்படி விளங்கணும்டா பாருங்க. ஒரு சம்பவம் எழுதுறாங்க இமாம் மதாயின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு பெண்ணை பத்தி சொல்றாங்க, நல்லா விளங்கிக்கோங்க. பெண்கள் மிக முக்கியமாக இந்த சப்ஜெக்டை கேட்கணும். பெண்களிடத்துல இந்த தன்மை நிறைய இருக்கு. இன்றைக்கு கூட நாங்க பெரிய வச்சம் போல பார்க்கிறோம். அந்த வார்த்தைகளை காதால கேட்கறதுக்கு ஏலா, எப்படி அவனுடைய பேச்சு விளங்குதுண்டா, அடைய ஒரு அல்லாஹ் இருக்கிறானா என்று சொல்லக்கூடிய பெண்களும் அதிகமாக இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கைசேதம்! ஆண்களாகி எங்களுடைய மிகப்பெரிய குத்தம், நாங்க எல்லாத்தையும் கொடுத்தோம், பெண்களுக்கு மார்க்கத்தை, தீன, அல்லாஹ் பத்தி அந்த அறிவை கொடுக்கல. சரி, அது வேறொரு சப்ஜெக்ட். சரி, இப்ப பாருங்க, நான் என்ன சொல்ல வாரேன்டா, எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் இந்த கட்டம் இல்லை தெரியுமா? இந்த கட்டத்தை எப்படி நாங்க விளங்குறேன்டா, அவன் சொல்றாங்க, அவன் ஊர்ல ஒரு பெண் இருந்தான். அந்த பெண் கணவன் கூலி வேலை செய்வாரு, 2 ஆண் குழந்தைகள்.
கஷ்டத்தோடு சிறுமையோடு வறுமை கோட்டுக்கு கீழால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கணவன் காலையில வேலைக்கு போவாரு, மாலை ஆகக்கூடிய நேரத்தில் திரும்பி வருவாரு. ஒருத்தர் யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு நாள் அந்த பெண் சொன்னா, நாங்க நீயத்தொண்டு வச்சோம் ஹஜ்ஜி பெருநாளைக்கு ஒரு ஆடு இருக்கும், உதுஹியாவுடைய கடமையை நாங்க நிறைவேற்றோம். அதுக்காக வேண்டிய ஒரு ஆடு ஒன்றை வாங்கினோம் நேர காலத்தோடு. அந்த நேர காலத்தோடு நல்ல முறையில் வளர்த்தோம். இப்ப ஹஜ்ஜி பெருநாளுடைய நாள், கணவன் எல்லாம் அதாவது ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகையை தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து ஆடை அறுத்து நல்ல முறையில் அதை பலியிட்டு அந்த கடமைகளை முடிச்சாரு. இதை என்னுடைய 2 குழந்தைகளும் பார்த்து கொண்டிருந்து இருக்கிறாங்க. எப்படி 2 குழந்தைகளும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. குழந்தைகள் எதை பார்த்தாலும் அதை செய்வாங்க, அப்படித்தானே? இப்ப அந்த நாள் இரவு என்னுடைய மூத்த மகன் என்ன செஞ்சாண்டா, ஒரு கத்தி ஒன்று எடுத்து, என்னுடைய தந்தை இந்த ஆட்டை இப்படித்தான் அறுத்தார் என்று சொல்லி 2வது மகனுடைய கழுத்தை அப்படியே வெட்டிவிட்டான். உடனடியாக ரத்தம் பீரிட்டோடியது. அதே இடத்தில் குழந்தை மரணித்து விட்டான். நாங்கள் அதட்டுவோம் என்ற பயத்தில் மூத்த மகன் உடனடியாக வீட்டை விட்டு ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்துக்கு ஓடினான். அவனை ஒரு ஓநாய் சாப்பிட்டு விட்டது. முதலாவது சோதனை முடிஞ்சு, 2வது சோதனையும் முடிஞ்சு, இந்த மூத்த குழந்தையை தேடுவதற்காக வேண்டி என்னுடைய கணவன் போனார். போய் தேடி தேடி களைத்து மலைப்பாங்கான ஒரு பிரதேசத்தில் அவரும் ஒரு கல்லு பாறையில் சாய்ந்தார். அங்கு அவர் மரணித்து விட்டார். முதலாவது சோதனை, 2வது சோதனை, 3வது அதை விட பெரிய சோதனை. அதற்கு பின்னால வீட்டுக்கு வந்தா கடுமையான ஒரு மழை புயல், வீடு முழுமையாக சேதம், வீட்டுடைய அடையாளமும் இல்லை. இப்ப நடு பஜார்ல யாரும் இல்லை. இந்த பெண் என்ன தெரியுமா சொல்றா? லவ் ஜீதத்தில் பலா, நான் பொறுமையாக இருந்தேன். எந்த அளவுக்கு என்றால் லவ் ஜீதல் பலா, இந்த பிரச்சனை இன்னும் இதை விட கூடுதலாக இருந்தாலும் லசபர்து அலைஹி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பொறுமையாக இருந்திருப்பேன் என்ற கருத்தை அந்த பெண் இந்த சம்பவத்துக்கு கீழாக பதிவு செய்யலாம். கண்ணியமான சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எங்கட பெண்கள் அழுது பெரட்டி இந்த சோதனைகளை நாங்க பார்க்கிறோம். பேசக்கூடிய வார்த்தை, நடத்தைகள், செயற்பாடுகள், எழுதக்கூடிய கடிதங்கள், கண்ணியமானவர்களே, எல்லாத்திலையும் அல்லாஹுடைய இந்த பொறுமையை இழந்து அல்லாஹுடைய அந்த கதிர மறந்த பேச்சுவார்த்தைகள், பொறுமை இல்லாத பேச்சுவார்த்தைகள் நிறைய பார்க்கிறோம். சரி, சிலர் கேட்கலாம், உண்மையில எங்க சிந்தனைக்கு வருது, இந்த சோதனையை நாங்க எப்படி விளங்குறது?